பீகாரில் 2 கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் 67% வாக்குகள் பதிவான நிலையில் நாளை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளிலும் 2 கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் கடந்த 6ஆம் தேதி நடந்த வாக்குப்பதிவில் 65.9% வாக்குகள் பதிவாகின. தொடர்ந்து எஞ்சிய 122 தொகுதிகளில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 68.74% வாக்குகள் பதிவாகின. 2 கட்டத்திலும் சேர்த்து பீகார் வரலாற்றில் இதுவரை இல்லாதபடி 67% வாக்குகள் பதிவாகின. இந்த வாக்குகள் அனைத்தும் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். டீனேஜ் மற்றும் இளைஞர்களின் விருப்பமான வீடியோ கேம்களில் ஒன்றான GTA 5 வீடியோ கேம் உலகளவில் 22 கோடி பிரதிகள் விற்று இமாலய சாதனை படைத்துள்ளது. 1997ஆம் ஆண்டு அறிமுகமான கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ வீடியோ கேம் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக வீடியோ கேம் சந்தையில் கோலோச்சி வருகிறது. 2D 3D என காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்தப்பட்டு வரும் GTA வீடியோ கேமின் 5ஆம் பாகம் கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியானது. மோட்டார் பைக், கார் சேசிங், அதிரடி ஆக்ஷன் சண்டைகள் நிறைந்த டாஸ்க்குகள் என வயது வரம்பின்றி அனைத்து வீடியோ கேம் பிரியர்களையும் GTA 5ஆம் பாகம் கவர்ந்தது. இந்நிலையில் கடந்த 12 வருடங்களில் 22 கோடி பிரதிகளை விற்று வீடியோ கேம் சந்தையில் புதிய மைல்கல்லை GTA 5ஆம் பாகம் எட்டியுள்ளது. இதனால் அந்நிறுவனத்திற்கு 88,625 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக Take-Two நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் புதிய த்ரில்லிங் அம்சங்களுடன் கூடிய GTA 6ஆம் பாகம் அடுத்த ஆண்டு மே மாதம் வெளியாக உள்ள நிலையில் வீடியோ கேம் பிரியர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. PhD மாணவர் அளித்த ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் உயர்மட்ட விசாரணை குழு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர் ஒருவர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இந்த நிலையில் தற்போது அதே மாணவர் PhD பயின்று வரும் நிலையில் மீண்டும் வேறொரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். அப்போது பாதிக்கப்பட்ட மாணவி ICC குழுவில் அளித்த புகாரின் பேரில் கல்லூரி விடுதியில் இருந்து மாணவர் வெளியேற்றப்பட்டார். இதற்கிடையில் அந்த PhD மாணவர் இ-சமாதா போர்ட்டல் மூலம் பல மூத்த ஊழியர்கள் மீது ஊழல் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளார். இதன் அடிப்படையில் உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிர்வாக சீர்கேடுகள், இந்த மதவாத வகுப்புவாத இந்த பிரச்சாரங்கள், இதை தாண்டி அங்கு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல், இது எல்லாவற்றையும் உடனடியாக அவசரமாக அரசாங்கம் தலையிட்டு அந்த நிர்வாகமும் சீரியஸாக இதில் கவனத்தை கொண்டு போய் உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜங்ஷன், டவுன், தாழையூத்து, சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம், திட்டன்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக மழை வெளுத்து வாங்கியது. புதுக்கோட்டையில் காற்றுடன் பெய்த மழையால் அரண்மனை வீதியில் உள்ள பழமை வாய்ந்த வேப்பமரம் 2ஆக பிளந்து தினக்கூலி தொழிலாளியின் கூரை வீட்டில் விழுந்ததில் வீடு தரைமட்டமானது. வீட்டிலிருந்து அனைவரும் உடனே வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநில ஆம்னி பேருந்துகளுக்கான இருக்கை வரி குறைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்திலிருந்து செல்லும் ஆம்னி பேருந்துகளுக்கு அண்டை மாநிலங்களில் இருக்கை அடிப்படையிலான வரி அதிக அளவில் விதிக்கப்பட்டுள்ளது. இதை குறைக்க வலியுறுத்தி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், வரி குறைப்பு தொடர்பாக அண்டை மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது தமிழகத்திற்குள் நுழையும் தங்கள் மாநில பேருந்துகளுக்கு அதிக வரி வசூலிப்பதாகவும் இதனை குறைத்தால் தாங்களும் பரிசீலிப்பதாக கூறியுள்ளதாக தெரிவித்தனர். தமிழக அரசால் வரி இங்க வசூல் செஞ்சதுனால தமிழ்நாடு வண்டிங்க அதாவது பிற மாநிலங்களுக்கு செல்லும் போது அங்கே வரி வேணும்னு சொல்றாங்க. இந்த வரியை எங்களால் கட்டினா எங்களால் தொழில் ஈக்க முடியல. ஏன்னா ஒரு குவார்ட்டருக்கு 90,000 ரூபா வரி மத்திய அரசுக்கு செலுத்தி ஓட்டலான்னு சட்டம் இருக்கும்போது
எங்களுக்கு வந்து இவங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு 1,50,000 லட்ச ரூபா, கேரளாவுக்கு 1,80,000 ரூபா, கர்நாடகாவுக்கு 2 லட்ச ரூபான்னு இவ்வளோ வரி கட்டி ஜனங்கள்ட்ட எங்களால் அவ்வளோ பயண டிக்கெட் வாங்க முடிஞ்சு நடத்தவும் முடியாது. இருக்கை வரி குறைப்பு தொடர்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் 4 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பயணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கும் ஒவ்வொரு சம்மத உறவும் மோதல் ஏற்பட்டதும் திருமணம் செய்து கொள்வதாக உறுதி கூறி ஏமாற்றிவிட்டார் என குற்றவியல் வழக்கு தொடுப்பது ஏற்புடையதல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய நபர் மீது பெண் ஒருவர் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரிய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது திருமணத்திற்கு முன் இருவரும் சம்மதத்துடன் உறவு கொள்வதும் உறவுகள் மோசமாகும் போது குற்றவியல் நடவடிக்கைகளை தொடங்குவதும் தற்போதைய காலகட்டத்தில் அதிகரித்து உள்ளதாக நீதிபதி கருத்து தெரிவித்தார். தனிப்பட்ட நடத்தையை ஒழுக்கப்படுத்தவோ ஏமாற்றத்தை குற்றவியல் வழக்காக மாற்றவோ முடியாது என்ற நீதிபதி குற்றவியல் சட்டத்தை தனிப்பட்ட அல்லது உணர்ச்சி ரீதியான தகராறுகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக அனுமதிக்க முடியாது என்றார். இதையடுத்து மனுதாரர் மீது திண்டுக்கல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் உள்ள குற்றவியல் வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். தொடர் வேலைநிறுத்தம் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பிரச்சினைக்கு முதலமைச்சர் தீர்வு காண கோவை ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். அண்டை மாநிலங்களில் சாலை வரி தனியாக விதிக்கப்படுவதை கண்டித்து தமிழ்நாட்டில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தமிழ்நாட்டில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் கோவையில் இருந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படவில்லை என தெரிவித்தனர். நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அதாவது அரசு எதிர்த்து பண்ணல, அரசு கிட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி எப்படியாவது அரசு இதை பண்ணி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் சார். அவ்வளோதான், சுமூகமாக பண்ணணும். ஏன்னா எந்த ஊரில் இல்லாத வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நமக்கு பஸ் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுற வண்டிக்கு நிறைய சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, சென்னையில் இருக்குது. எல்லா பக்கம் ஆம்னி பேருந்துகளுக்கு நிறைய சலுகை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்றையும் எங்களுக்கு பண்ணி கொடுத்து எங்களுக்கு இது அதர் மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலத்துக்கு ஓடுறது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. திருவண்ணாமலை அருகே சுமார் 4000 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்களை வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பெரும்பாக்கம் சே அகரம் பகுதியில் உள்ள குன்றில் திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தைச் சேர்ந்த மதன் மோகன், பழனிசாமி, பாலமுருகன், ஸ்ரீதர், பாரதி ராஜா மற்றும் பறவை ஆர்வலர் சிவகுமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் கோவக்கல் என்ற பாறை முகப்பில் 3 தொகுப்புகளாக ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சதுரங்கள் மூலம் வரையப்பட்ட மனித உருவம், பல்லி உருவம், சண்டைக்கு வரும் பன்றி மற்றும் அதன் எதிரே மனித தோற்றங்கள் உள்ளன. வெண்சாந்து நிறத்தில் வரையப்பட்டுள்ள இவை 3000 ஆண்டுகள் பழமையானவை என்று தெரிவித்தனர். இதேபோல பரம்பு பாறையில் பெரிய பன்றி போன்ற உருவமும் அதன் எதிரே தீமூட்டப்பட்டு மனிதன் இருக்கும் ஓவியமும் உள்ளது. இதன் காலம் 4000 ஆண்டுகள் இருக்கலாம் என தெரிவித்தனர். வேட்டை சமூகத்தின் வாழ்வியலை குறிக்கும் இந்த ஓவியங்களை ஆவணப்படுத்தி பாதுகாக்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக சாய கழிவுகளை வெளியேற்றிய 3 ஆலைகள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான சாய ஆலை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குமாரபாளையம் பகுதியில் உள்ள 2 நிறுவனங்களில் இருந்து முறைப்படி சுத்திகரிப்பு செய்யப்படாத சாய கழிவு நீர் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் காவிரி ஆற்றில் கலக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்திய போது சாய கழிவுநீரை சட்டவிரோதமாக காவிரி ஆற்றில் வெளியேற்றியது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த 2 நிறுவனங்களின் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதேபோல் பள்ளிப்பாளையம் சமயசங்கிலி கிராமத்தில் ஏற்கனவே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட சாய ஆலையில் இரவு நேரத்தில் ஜெனரேட்டர் உதவியுடன் ஆலையை இயக்கி சுத்திகரிப்பு செய்யப்படாத கழிவுநீரை வெளியேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்நிறுவனத்திற்கு அதிரடியாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு வழங்குவதற்கான கால அளவு குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2 முதல் 3 ஆண்டுகள் வழக்கை தீர்ப்புக்காக ஒதுக்கிய பிறகும் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் குற்றவியல் மேல்முறையீடுகளில் தீர்ப்பு அறிவிக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்த நீதிபதி எத்தனை தீர்ப்புகளை வழங்கியுள்ளார், எத்தனை நாட்களுக்குள் தீர்ப்புகள் பொதுமக்களுக்கு கிடைக்கின்றன என்பது உள்ளிட்ட விவரங்களை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இணையத்தில் பதிவேற்றம் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்குகளின் முன்னேற்றம் மற்றும் தீர்ப்புகளின் கால வரையறையை கண்காணிக்க ஒரே மாதிரியான ஆன்லைன் வசதியை உருவாக்கவே இந்த நடவடிக்கை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நீதித்துறை செயல்பாட்டில் சீர்திருத்தங்கள் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவை வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, அது பொதுமக்களின் நியாயமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் குறிப்பிட்டார். இந்தியாவில் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவதற்கு குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்து கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒட்டன்சத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் முருங்கை விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் முருங்கை விளைச்சல் அதிகரித்ததால் காய்கறி சந்தைக்கு முருங்கை வரத்து தொடர்ந்து அதிகரித்தது. இதனால் கடந்த மாதம் 1 கிலோ 50 ரூபாய்க்கு முருங்கை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது சந்தைக்கு வரத்து குறைய தொடங்கியுள்ளதால் 1 கிலோ முருங்கை கிடுகிடுவென உயர்ந்து 85 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரும் நாட்களில் விலை மேலும் உயரக்கூடும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 50 ரூபா 55 ரூபாயில இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு விலை 85 ரூபா வரைக்கும் போயிருக்குது. போன வாரத்துக்கு மழை தள்ளி போனதுனால முருங்கை அப்படியே வந்துட்டு இருக்குது. இல்லைன்னா இந்நேரம் முருங்கை சீசனே முடிஞ்சிருக்கும். அதனால விலைவாசி இன்னும் கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்லில் பிரம்மாண்டம், கலைநயமிக்க சிற்பங்கள் என உலகையே திரும்பி பார்க்க வைக்கிறது தஞ்சை பெருவுடையார் கோயில். கோயில் முழுவதும் உள்ள சிற்பங்கள் தமிழர்களின் கட்டிடக்கலையை பறைசாற்றி வருகின்றன. இந்த சிற்பங்கள் உயிர் பெற்றால் எப்படி இருக்கும்? இதற்கு AI தொழில்நுட்பம் மூலம் வடிவம் கொடுத்துள்ளார் பொறியாளரான ராஜேஷ் கண்ணா. AI தொழில்நுட்பத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயில் சிற்பங்களுக்கு உயிர் கொடுத்து சிலைகள் நாட்டியமாடுவது போல் பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் இவர். இந்த சிலைகள் உயிர் பெற்று வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன ஆசை, கனவு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே அந்த கனவா இருந்தது. அந்த கனவு இப்ப AI மூலியமா நிறைவேறிருக்குங்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மாமன்னன் ராஜராஜ சோழனின் சிலையை AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கி தஞ்சையின் பெருமை மிகு ராஜராஜன் பேசுகிறேன் என்கிற வீடியோவையும் அவர் உருவாக்கியுள்ளார். பழைய மருத்துவமனைகளில் ஆட்குறைப்பு செய்யப்படுவதை கண்டித்து புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளிலும் ஏற்கனவே பணியாற்றி வரும் மருத்துவர்கள் பணியிடங்களை குறைத்து புதிதாக தொடங்கப்படும் மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்கள் நியமிக்கப்படுகின்றனர். இந்த நடைமுறையை கண்டித்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர். வேண்டாம் 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 தேர் போஸ்ட் குறைக்க வேண்டாம். ராணியார் மருத்துவமனை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு நாளைக்கு 700 இருந்து 800 வரை பிரசவங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அங்கு இருக்க வேண்டிய மருத்துவ எண்ணிக்கை 25. இப்பொழுது பணியில் இருப்பவர்கள் 12 பேர் தான். இந்நிலையில் பணிச்சுமை அதிகமாகும் பொழுது மருத்துவர்களை குறைத்தால் அது பொதுமக்களை நேரடியாக சென்று பாதிக்கும் என்பது எங்களுடைய வாதம். சிவகங்கை மாவட்டத்தில் சிறு பாசன கண்மாய் புத்துயிர் ஊட்டுதல் திட்டத்தின் கீழ் கண்மாய்கள் சீரமைக்கப்பட்டதால் சிறிய கண்மாய்கள் பலவும் நிரம்பி கடல் போல காட்சியளிக்கின்றன. இத்திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் 442 கண்மாய்களில் உள்ள கருவேல மரங்களை 34 கோடி ரூபாய் செலவில் அகற்றி தூர்வாரும் பணி கடந்த ஜூனில் தொடங்கியது. பெரும்பான்மை கண்மாய்களில் கருவேல மரங்கள் வேருடன் அகற்றப்பட்டதால் கண்மாய்கள் கடல் போல காட்சியளிக்கின்றன. திருப்புவனம் வட்டத்தில் தூதை, வளையனேந்தல் உள்ளிட்ட 30 சிறுபாசன கண்மாய்களும் தூர்வாரப்பட்டுள்ளன. வைகை அணையிலிருந்து நீர் திறப்பின் காரணமாகவும் தூதை மற்றும் வளையங்குளம் கண்மாய்கள் நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. தூதை கண்மாயை சுற்றிலும் திறந்தவெளி பாசன கிணறுகள் அதிகம். கண்மாயில் உள்ள தண்ணீர் 3 மாத பாசன தேவையை பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கிணறுகளிலும் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்ததால் இந்த ஆண்டு விவசாயம் முழுமை பெறும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சும்மா ஒரு 100 ஏக்கர் பரப்பில் உள்ள கம்மா, அதை தூர்வாரின பின்னாடி நல்லாவே எங்களுக்கு தண்ணி தங்கி இருக்கு. அதுல இருந்து எங்களுக்கு பாசன வசதி ஒரு நெல் சுமார் ஒரு 100 ஏக்கருக்கு நெல், கரும்பு, தென்னை எல்லாம் சுற்றி ஒரு 100 ஏக்கர் பாசனத்துக்கு எங்களுக்கு நல்லா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. வருஷந்தோறும் எங்களுக்கு இப்படி மழை தண்ணி மாதிரி தான் நல்லா இருக்கும் விவசாயம். வளையங்குளம் கண்மாயில் தண்ணீர் நிரம்பி இருப்பதால் விவசாய பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. கருவேல மரங்கள் அகற்றப்பட்டதால் அதிக நாட்கள் தண்ணீர் இருக்க வாய்ப்புண்டு. ராமேஸ்வரத்தில் பலத்த சூறை காற்றால் நங்கூரமிட்டு நிறுத்தியிருந்த விசைப்படகுகள் சேதமடைந்ததால் மீனவர்கள் வேதனை அடைந்திருக்கின்றனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகில் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு திடீரென வீசிய சூறை காற்றால் நங்கூரமிட்டு நிறுத்தியிருந்த விசைப்படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்திருக்கின்றன. தூண்டில் வளைவு இல்லாத காரணத்தால் தான் படகுகள் சேதமடைந்து வருவதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த படகுகளை சரி செய்ய 2 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று மீனவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். சேதமடைந்த படகுக்கு அரசு இழப்பீடு வழங்கி அந்த ஏழை மீனவனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். ஏன்னா ஏற்கனவே
200க்கும் மேற்பட்ட படகுகள் வந்து இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டு அங்கே அரசுடமாக்கப்பட்டு இன்னைக்கு நிற்கதையா நின்றுகிட்டு இருக்கான். மழைக்காலங்களில் விசை படகுகளை பாதுகாக்க தூண்டில் வளைவு அமைத்து தரவும் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஜெயங்கொண்டம் அருகே மழைநீரில் கழிவுநீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கேசி முரளிதரன் நகரில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்ல வடிகால் இல்லாததால் வீடுகளை சூழ்ந்து துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மழைநீர் வடிகால்களை அமைக்க மாவட்ட நிர்வாகத்திடமும் நகராட்சி நிர்வாகத்திடமும் பலமுறை மனு அளித்தும் எந்த பலனும் இல்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். நோய் பாதிப்புகளும் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளும் வீடுகளுக்குள் நுழைவதாக கூறும் மக்கள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். எங்களால் இருக்கவே முடியல. இந்த சாக்கடை பிரச்சனை எங்களால் தாங்கவே முடியல. ஒரே வாடை. நகராட்சியிலேருந்து வந்து எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கான முடிவு எந்த முடிவும் எடுக்கலன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரோட்டில் உக்காந்து சாலை மறியல் பண்ண போகிறோம். திண்டுக்கல் அருகே குடிநீர் ஆதாரமாக உள்ள குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுக்காவிட்டால் ஊரை காலி செய்துவிட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். சீலப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோவில்பட்டி ஓடைப்பட்டி கிராமங்களுக்கு குடிநீர் மற்றும் பாசன நீராதாரமாக செல்லமந்தாடி கிராமத்தில் உள்ள பெரிய குளம் விளங்குகிறது. இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக திண்டுக்கல் நகரில் உள்ள என்ஜிஓ காலனி மற்றும் நந்தவனப்பட்டியில் இருந்து வரக்கூடிய கழிவுநீரும் தொழிற்சாலை கழிவுகளும் வாய்க்காலில் கலப்பதால் பச்சை நிறத்தில் மாறி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் நிலத்தடி நீரும் மாசடைந்து கிணறுகளில் இருந்து வரக்கூடிய நீரும் பச்சை நிறத்தில் உள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து உடல்நிலை பாதிப்பால் ஊரை காலி செய்துவிட்டு போகும் நிலை ஏற்படும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இங்க வந்து கழிவுநீர் அதிகமாக வரனால திண்டுக்கல் தோல்சாப்பில் இருந்து அதிகமாக வருது. என் பொண்ணுக்கு கூட காய்ச்சல் 1 வாரமாக நான் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். இன்னும் காய்ச்சல் சரியாகவே சாயந்தரமான கொசு தொலை தாங்கவே முடியல. நல்ல தண்ணியில் கலந்துருச்சு அந்த தண்ணி போய் அப்படியே ஸ்மெல், அவ்வளோ ஸ்மெல், குடிக்கவே முடியல. நாங்கள் தண்ணிக்கே இப்போ படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த கிராமிய பாடகி புகார் அளித்துள்ளார். புதுக்கோட்டை குசலாக்குடியில் வசித்து வரும் மகமாயி என்கிற மகா கிராமிய பாடல்களை பாடி வருகிறார். இந்நிலையில் உறவினர்கள் யாரும் இன்றி ஆதரவற்று வாழ்ந்து வந்த கிராமிய பாடகி மகாவுக்கு அடைக்கலம் தருவது போல் கார்த்திக் பாண்டியன் காயத்ரி தம்பதி நடித்து 80 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. மோசடி செய்த தம்பதி மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட கிராமிய பாடகி மகா புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த மாதிரி என்னோட சேனலை பார்க்கும்போது யூடியூப்பை வந்து யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணுறாங்க, அதனால் நீ ஒரு 3 லட்ச ரூபா பணம் கொடு, அந்த பணத்தை வச்சு நான் வந்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீ எப்படின்னா ஒருத்தவங்க கிரைமில் வேலை பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து நான் சரி பண்ணிடுவேன், அவங்கள்ட்ட தான் நான் எல்லா ஐடியாவும் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கிரைமை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நிறைய ஏமாற்றி கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா என்னை வந்து மோசம் பண்ணியிருக்காங்க. மேலும் பலரிடம் பணத்தை கடனாக பெற்று தந்திருக்கும் நிலையில் 80 லட்சம் ரூபாயை மீட்டு தரவும் மோசடி செய்த தம்பதியை கைது செய்யவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கருப்பன்கூட்டம் கிராமத்தில் கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பு 7 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தற்போது வரை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது. இதனால் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அடிப்படை தேவைக்கு கூட தண்ணீர் இல்லாமல் தவித்து வருவதை வேதனை தெரிவித்தனர். சமைக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம போயிருது ஒவ்வொரு டைம்ல. இது கட்டி எதுக்கு பிரயோஜனம் எங்களுக்கு? டேங்குக்கு 1.5 வருஷம் ஆகுது. கேட்டா நாங்களும் பிடி ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், கலெக்டரேட் எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டோம். பண்றோம் 1.5 வருஷம் ஆயிப்போச்சு. அப்ப நாங்க ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணிக்கு எங்க போவோம்? எதுக்கு இந்த டேங்க் கட்டினது? நானும் கட்டினான்ற பேருக்கு கட்டி வச்சுக்கிறீங்களா, இல்ல தண்ணி ஏற்றி மக்களுக்கு யூஸ் ஆகணும் கட்டி வச்சுக்கிறீங்களா? 1.5 வருஷமா தண்ணி டேங்க் கட்டி எந்த பயனும் இல்லாம இருக்குது. இந்த டேங்க்ல வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது இன்னைக்கு வரையும். இதுக்கு வீட்டுக்கு தண்ணி கொடுக்குற ஸ்கீம் இந்த டேங்க் எந்த பலனும் இல்லாம இருக்குது. கருப்பன்கூட்டம் கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர் ஏற்றுவதற்கான குழாய்களை உடனடியாக அமைத்து தண்ணீர் விநியோகம் செய்ய கிராம மக்கள் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை அருகே சுமார் 4000 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்களை வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பெரும்பாக்கம் சே அகரம் பகுதியில் உள்ள குன்றில் திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தைச் சேர்ந்த மதன் மோகன், பழனிசாமி, பாலமுருகன், ஸ்ரீதர், பாரதி ராஜா மற்றும் பறவை ஆர்வலர் சிவகுமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் கோபக்கல் என்ற பாறை முகப்பில் 3 தொகுப்புகளாக ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சதுரங்கள் மூலம் வரையப்பட்ட மனித உருவம், பல்லி உருவம், சண்டைக்கு வரும் பன்றி மற்றும் அதன் எதிரே மனித தோற்றங்கள் உள்ளன. வெண்சாந்து நிறத்தில் வரையப்பட்டுள்ள இவை 3000 ஆண்டுகள் பழமையானவை என்று தெரிவித்தனர்.
இதே போல பரம்பு பாறையில் பெரிய பன்றி போன்ற உருவமும் அதன் எதிரே தீமூட்டப்பட்டு மனிதன் இருக்கும் ஓவியமும் உள்ளது. இதன் காலம் 4000 ஆண்டுகள் இருக்கலாம் என தெரிவித்தனர். வேட்டை சமூகத்தின் வாழ்வியலை குறிக்கும் இந்த ஓவியங்களை ஆவணப்படுத்தி பாதுகாக்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.